தம்பி, மதுரையுடைய காளைகள் பார்த்தேன்னா வெளி மாவட்டத்தில் போய் நின்றா களமே அதரும் களமே பதறும். கொஞ்ச நேரம் வர்ணாளது கூட மைக்கு கூட கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைக் ஆகும். ஏன் தெரியுமா? பாய்ச்சல மாடை பார்க்கறதா மைக்க பேசுறாரு, மைக்கில் பேசுறது கூட இன்னைக்கு மாட்டை கண்டு அச்சப்படுவான். அப்படி பாயிர மாடுதான் எங்க மதுரையுடைய மண்ணினுடைய காளைகள், வேங்கைகள். அந்த மதுரை மண்ணினுடைய மாடுடைய பாஞ்சா வெளி மாவட்டத்துக்காரன் பூரா எப்படின்னா களத்துல மாடு வச்சிருக்க பூரா பதறும், களமே அதரும். மாடு பாஞ்சா, மதுரை மாடு பாஞ்சா வேகத்தோட தாண்ட மாட்டான், மரண வாக்குமூலம் கொடுக்க மாட்டான். மாட்டோடைய பவர் அந்த மாதிரி, மாட்டோடைய வீரியங்கள் அந்த மாதிரி. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பல நூற்றாண்டுகளுடைய கதைகள். கதை இல்லை, நிஜம், வரலாற்று உண்மை. மதுரை தான் எங்க புண்ணியம் செஞ்ச பூமி, இந்த மண்ணு தாண்டா எங்க சாமின்னு சொல்லி வாழ்றவங்க. இன்னைக்கு நேற்று ஊர் இல்லை, அன்னைக்கே எங்க மதுரையுடைய அடையாளம். கண்ணனந்தல்ல இருந்து, குருவித்துறையிலிருந்து, திருப்பரங்குன்றம் சீனிவேலி எம்எல்ஏ அவர் காலையிலிருந்து, ஆமூர்லேருந்து, அரட்டாபட்டியிலிருந்து, சோழமுரணியிலிருந்து, இப்படி எண்ணி சொல்ல முடியாத ஊர்கள் வரலாற்றில் எங்கள் மண்ணில் ஊரையும் பேரையும் பதிக்கப்பட்டது. மதுரை மண்ணில் பிறக்கணும்னா, ஒரு பிள்ளை பிறக்கணும்னா தவம் இருக்கணும். மதுரை மண்ணை எடுத்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் கொண்டு போகிறாங்கன்னா வீரவளைஞ்ச மதுரை. அந்த மண்ணினுடைய மண்ணை எடுத்துட்டு போய் வெளி மாவட்டத்தில் இருக்க தொட்டு வணங்கா பிள்ளைகள் வீரமாக இருக்கணும்னு சொல்லி அந்த மண்ணுக்கான கதை இருக்கு. மண்ணுக்கும் கதை இருக்கு, இங்கே பல காளைகளுக்கும் கதை இருக்கு. நன்றி, வணக்கம்.